அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி நுணுக்கம் குறள் எண் 1320. நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கினீர் என்று. தலைவியை நினைத்து அவளையே தலைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். யாரை நினைத்து என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தலைவி கோபித்தாள். Hero was looking at the heroine, thinking about her only. But the heroine fought with the hero, asking him, whom was he thinking then? என் துடிப்பா, அவளை நினைந்து அவளையே பார்க்கிறான் தலைவன். யாரை நினைந்து என்னை பார்க்கிறாய் என்று நிந்தித்தாள் தலைவி. அவளை நினைந்து அவளையே பார்க்கிறான் தலைவன். யாரை நினைந்து என்னை பார்க்கிறாய் என்று நிந்தித்தாள் தலைவி. இதற்கு கவிப்பேரரசு கூறும் உரை, அழகி அவள் செதுக்கி எடுத்த சிற்ப பிறப்பு, ஒவ்வொரு உறுப்பும் ஒப்புமை சொல்ல முடியாத செப்பு திருமேனி. சிறப்புமிக்க அவள் உறுப்புகளையே கண்டு கண்டு திளைப்பேன். அவளோ, ஏன் என்னை உற்று உற்று நோக்குகிறீர், எவள் உறுப்போடு என்னை ஒப்பிட்டு பார்க்கிறீர் என்று சீறி சினங்காட்டுவாள். நம்ம வீட்டுல குழந்தை பிறக்குங்க. அந்த குழந்தைய உடனே என்ன சொல்லுவோம், எங்க தாத்தா பிறந்திருக்காரு, எங்க அம்மா பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மரபு வழியில பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒப்புமை இருக்கும். என் பேரனுக்கு எங்க அப்பானுடைய குணாதிசயங்கள் நிறைய இருக்கு, ஒப்புமை இருக்கு. அதுக்காக எங்க அப்பா பிறந்திருக்காருன்னு பொருள் இல்ல. மரபு வழியில எங்க அப்பாவுடைய பண்புகள் குணங்கள் சிலது பேரனுக்கும் கடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. சில பேர்த்து நம்ம பார்த்தோம்னா உலகத்திலேயே ஒரே மாதிரி 7 பேர் இருக்கிறதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது, யாரு போய் கணக்கு எடுத்தா. சில பேர்த்த பார்த்தோம்னா அவர் மாதிரியே இருக்கீங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லூரி காலகட்டத்தில் கூட என்னை பார்த்துட்டு சில பேர் அந்த காலத்து நடிகர் சுரேஷ் மாதிரி பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படத்தில் நடிச்சாரு, அவர் மாதிரி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லைங்க, நான் நானாதான் இருக்கிறேன். அவரையும் அசிங்கப்படுத்த விரும்பல, என்னையும் அவமானப்படுத்திக்க விரும்பல. அதனால நான் நானாதான் இருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஒப்புமை சொல்லுவோம். ஸ்ரீதேவி, எங்க நண்பன் ஒருத்தர் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஸ்ரீதேவி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா, கடைசியில் அப்புறம் கிடைச்சது ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி ஒப்புமை எப்பவுமே நமக்கு ஒரு உருவ ஒப்புமை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். பல வாழ்க்கையிலேயே நம்ம சந்திக்கிற நபர்களை பிரபலங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு திரைப்பட நடிகரோடவோ அல்லது ஒரு கிரிக்கெட் வீரரோடவோ அல்லது வேற யாரோட பிரபலங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி அவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தலைவன் என்ன பண்றான், தலைவியை ஊத்து ஊத்து பாக்குறான். பார்க்கும்போது தலைவன் என்னங்கிறா, என்னடா புதுசா நான் பாக்குறேன், நீ பார்த்ததே கிடையாதா, நீ யார் நினைச்சிட்டு என்ன பாக்குற, நான் யாருன்னு நினைச்சு நீ பாக்குற அப்படின்னு சொல்லி தூள் கலப்புற அவங்கள்ட்ட சண்டைக்கு. ஏன்னா பிறரை நினைத்து பார்ப்பது என்பது பிறரை நினைத்து இவர்களை பார்ப்பது என்பது ஒரு உளவியல் குணம், உளவியல் பண்பு. அதை தலைவி இங்க புடிச்சுக்கிறான். நீ எவ்வளையோ எங்கேயோ பார்த்துட்டு அவன் மாதிரி நான் அழகா இருக்குன்னா நீ ஒப்பிட்டு பாக்குற, அல்லது அவளை விட அழகா இருக்குன்னு பாக்குற அப்படின்னு சண்டைக்கு புடிச்சுக்கிறான். இதுக்கு ஒரு பாட்டு. ஜீனத்தின் கனவில் வந்தாள் உன் போலவே, சிங்கார பாவை உந்தன் வடிவாகவே, ஜீனத்தமன் போல என்னை எண்ணி வந்து பாட்டு பாடும் துரோகியே, ஐயோ சும்மாதான் ஜாடை சொன்னேன் கண்ணே கண்மணியே, என்னை போல் ஒரு பெண் இந்த உலகில் இல்லை, ஒரு நடிகை போல் என்னை பார்ப்பது தவறு, முதலாக காதல் உயர் பாட வந்தேனே, என் காதல் பைங்கிழியே நீ பறந்து போகாதே என்று கண்ணதாசன் எழுதிய இளையராஜா இசையில் நிறம் மாறாத பூக்கள் படத்தில் எஸ்பிபியும் ஜானகியும் பாடியிருப்பாங்க. நிறம் மாறாத பூக்கள் நினைக்கிறேன், சூர்லாஜ் சித்திரங்களோ ஏதோ ஒரு படம், நிறம் மாறாத பூக்கள் நினைக்கிறேன் பாடியிருப்பாங்க. நல்லா இருக்கும் வந்தது. இதைத்தாங்க இந்த வள்ளுவர் இந்த குரல்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவ எப்படி அந்த பாட்டுல பாடினா, ஜீனத்தம்மன் மாதிரி சும்மா ஒரு ஒப்பீட்டுக்காக வேலைவன் சொன்னோன்னே தலைவி கோவம் வந்துருச்சு. நடிகை போல நீ பார்க்க தவறு, அவ கூட என்ன போய் எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு. அந்த மாதிரி தானே கோவம் தான் தலைவிக்கு இங்க வந்திருக்கு. நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யார் உள்ளி நோக்கினீர் என்று. நாள் சிறக்க நற்றபை வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினத்திரலையா விடிய கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.